கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக சூப்பராக மழை பெய்கிறது. கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக ஊட்டி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மழையை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ இந்த மழையை குறித்து நம்ம பார்க்கும்போது, அது சரியான நேரத்தில் சரியான அளவு பெய்யும்போது அது ஆசீர்வாதமாக இருக்குது. அதே நேரத்தில் அது தவறான நேரங்களில் மிக அதிக அளவுக்கு மீறி பெய்யும் பொழுது அதுவே தண்டனையாகவும் அது மாறிடுது. பைபிள் வசனத்தில் அந்த காரியத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், மழையை குறித்து சொல்லும் பொழுது யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றை பூமிக்கு பிரயோஜனமாகவும் அவர் அனுப்புகிறார். அப்போது ஒரு மழையே பார்த்திங்கன்னா ஒன்று ஆசீர்வாதமாகவும் இருக்குது, சில நேரங்களில் தண்டனையாகவும் மாறுது. ஏன் கடவுள் அப்படி தண்டனையை அனுப்பணும், அவர் அவ்வளோ மோசமானவரா அப்படின்னு பார்க்கும்போது பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர், எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர் தான் தேவன். அப்படி பார்க்கும்போது ஏன் அது தண்டனையாக மாறுது அப்படின்னு சொல்லும்போது, ஜனங்கள் தேசத்தில் செய்கிற தவறுகள், அவங்களுடைய அக்கிரமங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் நீதியின் பாதையை விட்டு நீதி நியாயம் தவறி நடக்கும் பொழுது, அக்கிரமங்கள் பெருகும் பொழுது, அநியாயங்கள் வரும் பொழுது, அந்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய மழை கூட சில நேரங்களில் அது தண்டனையாக அது மாறிவிடுகிறது. அப்போ தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எல்லாரையும் ஒன்றாக பார்க்கிறவர், எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர், பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனாலும் அவர் தண்டனையாக அதை மாற்றுகிறார், அதை அனுமதிக்கிறார் அப்படின்னா அது நம்முடைய கரங்களில் இருக்குது. நாம் செய்கிற தவறுகள், அந்த நம்முடைய அந்த சுபாவங்கள், நம்முடைய பாவங்கள், இவைகளினால அந்த மழை கூட சில நேரங்களில் தண்டனையாக மாறிவிடுகிறது. அப்போது அந்த மழை நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதும் தண்டனையாக மாறுவதும் நம்முடைய கரங்களில் இருக்குது. அதை நம்மை சரிப்படுத்தும் பொழுது எப்போவுமே பெய்கிற மழை அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். God bless you. Have a good day.